வெல்கம் டு எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2ல நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா என்ன, பேட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா என்ன, ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னால நான் வந்து குட் யூஎக்ஸ் டிசைனுக்கு இஸ் இட் அக்சசபிளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த அக்சசபிள்குள்ள சொன்ன விஷயங்கள் தான். ஸோ நம்ம பண்ற டிசைன் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ அது வந்து ஒரு குட் டிசைன் அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ அதுல இருந்து டிரைவ் பண்ணதான் இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி. இது நீங்க வந்து லைக் ஒரு டிசைனா மட்டுமே பார்க்காம ரியல் டைம் லைஃப் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வெல் வேர்ஸ்ட் சொன்னோம்னா யூடியூப் சேனல் பார்க்க முடியுது, வி கேன் ஏபிள் டு ரன், ஜம்ப், எனி திங். நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா இருக்கு, நம்ம எல்லாம் கேட்கணும். பட் இதுவே கொஞ்சம் சேலஞ்சு பீப்புள்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சு பீப்புள்ஸுக்கு எல்லாமே ஒரு விஷயங்களை வந்து தயாரிக்கும் போதோ அதை வந்து டே டு டே லைஃப்ல அவங்க யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள் தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி லைக் காது கேட்காதவங்களுக்கு இயரிங் ஏடி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி லைக் கால் சரியா வராதவங்களுக்கு எப்படி வீல் சேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அசிஸ்ட் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே அசிஸ்டிவ் டெக்னாலஜி தான். கண்ணு தெரியல கண்ணாடி போடுறீங்க, அதுவே ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜி தான். ஸோ இந்த மாதிரியான யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு டிசைன் நீங்க எடுத்துட்டு வர்றது அப்படின்றது தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜிக்கான விஷயங்களே. ஸோ இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள்ல வந்து நம்ம டிசைனிங் எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலர் மாடிஃபிகேஷன், செகண்ட் ஒன் வாய்ஸ் கண்ட்ரோல், தேர்ட் ஒன் ஸ்கிரீன் ரீடர்ஸ், ஃபோர்த் ஒன் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கலர் மாடிஃபிகேஷன். இன்னைக்கு வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம். ஸோ முன்னாடி வந்து பிரைட்னஸ் அதிகமா வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது ஸ்கிரீன்ஸ் எல்லாம். ஸோ அது மூலியமா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் எடுத்துட்டு வரும்போது நைட் டைம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு ரொம்பவே வந்து எப்படி சொல்றது பளிச்சுன்னு அடிக்கிறதுனால நிறைய ஐ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இரிட்டேஷன் இருந்தது. ஸோ நிறைய ஆய்வறிக்கையில சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து தூங்குறது கிடையாது, இதனாலேயே அவங்களோட ஸ்லீப் வந்து கெட்டு போகுது அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் அவங்க டார்க் மோட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இது மூலியமா கண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும் நீங்க போனை வந்து நைட் டைம்லாம் டார்க் தீம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு ஹை கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் லைக் டார்க் டெக்ஸ்ட்ல பேக்ரவுண்ட்ல வந்து லைட் டெக்ஸ்ட், அதே மாதிரி லைட் பேக்ரவுண்ட் வந்து டார்க் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் யாருக்கெல்லாம் அந்த கலர் டிஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியுமே வந்து ஒவ்வொரு கலர் கரெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்களோட டிசைன்ஸஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஹே கூகுள், இல்ல ஹே அலெக்சா, இல்ல ஹே சிரி எப்படின்னு இந்த மாதிரி வாய்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது உடனே எனக்கு டக்குன்னு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஐயோ என் கூகுள் நெஸ்பினி வந்து ஒர்க் ஆயிடுச்சு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. சோ இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்களா, சோ இத கேட்கல, பட் இதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. ஏ கூகுள் ஸ்டாப். டேய் சும்மாறா. பாத்தீங்களா, இப்ப நான் வாய்ஸ் கண்ட்ரோல் கமாண்ட் கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நான் என்னமோ பேசுறேன், பட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாட்டை போட்டுருச்சு. இப்ப நான் ஸ்டாப்னு சொன்ன உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. சோ இது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. இது நம்மள மாதிரி நிறைய பேருக்கு கூகுள் அசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிசைனை எடுத்துட்டு வரோம் அப்படின்றத வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாவும் நீங்க பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து ஸ்கிரீன் ரீடர். முன்னெல்லாம் வந்து லைக் கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் படிக்கணும் எழுதுனாலுமே வந்து லைக் அவங்க ஒரு மாதிரி டாட்டடா நோட்ஸ் இருக்கும், ஸோ அதை வச்சு படிப்பாங்க. ஸோ ஸ்கிரீன் ரீடர்ஸ் அப்படின்ற வந்து ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டா எடுத்துட்டு வந்தது. ஸோ உங்களோட ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாவே வந்து லைக் டெக்ஸ்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ அது மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன் ரீடருக்கான விஷயங்களும் நம்மளோட டிசைன்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம எடுத்துட்டு வரணும். அண்ட் ஃபோர்த் திங் வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இமேஜ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட் உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து மலை கிட்ட நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு பார்த்த உடனே அந்த பொண்ணு மலை கிட்ட நிக்குது அப்படின்ற இமேஜ் நமக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும். பட் இது கண்ணு தெரியாதவங்க சேலஞ்சு பீப்புள்ஸ் இது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ லைக் அவங்க இந்த மாதிரி ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்ணும்போது லைக் அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும்போது அந்த விஷயத்த வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணிடும். எ கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் இன் த ஹில் அப்படின்னு சொல்லிடும். ஸோ லைக் அவங்களுக்கு அது மூலியமா இமேஜ் வந்து ஒரு கேர்ள் வந்து மலை கிட்ட நிக்குது அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் மொத்தமாவே அசிஸ்டிவ் டெக்னாலஜி வந்து
பண்ற விஷயங்கள். ஸோ இந்த 4 கன்சிடரேஷனுக்கு வச்சுதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன்ல இம்ப்ளை பண்ணணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு UI UX பிளேலிஸ்ட் ரிகார்டிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க மறக்காம என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இந்த எபிசோட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல போன எபிசோட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி. அண்ட் அதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இல்ல ஃபீட்பேக் இல்ல அப்ரிசியேஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப், ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் UI UX ரிலேட்டடா ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு போட்டா அப்டேஷன் வரும். அண்ட் இது போன்ற சூப்பரான வீடியோவை நெக்ஸ்ட் வீக்ல உங்களை மீட் பண்றேன். அண்ட் திஸ் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் பை சி மௌலி ஃப்ரம் மௌலி டெக் for all.